மக்களால் திளைத்து மக்களின் நலனுக்காக உருவான அரசுதான் இந்திய குடியரசு. மக்களின் ஆட்சிதான் அங்கே ஆணிவேர் என்று கருதப்படுகின்றது. ஆனால் மக்களின் வரிகள் மட்டுமே இந்தியாவை அச்சாணியாக அமைத்து சுழன்று வருகின்றது. அதற்கு சற்றும் பிறழ்வு இல்லாமல் தொட்டதுக்கெல்லாம் வரி என்று ஆகிவிட்டது. குறிப்பாக நடுத்தர மக்களின் முன்பு எத்தனை வரிகள் அணிதிரண்டு நின்று மிரட்டுகின்றன. ஜிஎஸ்டி, தொழில் வரி, வருமான வரி என அதன் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. பொருளாதாரத்தில் இடநகர்வு மிக முக்கியமானது. வியாபாரம், தொழில் முனைவோருக்கு போக்குவரத்து இன்றியமையாதது. இதில் வாகன போக்குவரத்திற்காக மட்டும் கணிசமான தொகையை இழக்க வேண்டியிருக்கின்றது. வாகனங்களை வைத்திருப்போருக்கு இரண்டாவது பெரும் சுமையாக இருந்து மிரட்டுவது சுங்க கட்டணம் மட்டுமே. ஒவ்வொரு குறிப்பிட்ட எல்லையினை கடக்கும் போதும் கையில் அதற்கென கணிசமான தொகையினை எடுத்து கொடுக்க வேண்டியுள்ளது. முதல் சுமையை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பெட்ரோல், டீசல் எனும் எரிபொருள் பூதம்தான் அது. நாளுக்கு நாள் மனசாட்சியே இல்லாமல் உச்சத்தினை தொட்டு இருக்கின்றது. தமிழகத்தில் உள்ள 2.77 கோடிக்கு சரக்கு மற்றும் போக்குவரத்து வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது கோடிக்கணக்கில் வசூல் நடக்கின்றது. நெடுஞ்சாலைகளை விரிவுபடுத்தும் திட்டம் தனியாருக்கு விடப்பட்டதில் இருந்து கட்டண கொள்ளை அதிகரித்தபடி இருக்கின்றது. உருவாக்கு, சொந்தமாக்கிக்கொள், செயல்படுத்து, ஒப்படை என்கின்ற முறையில் சாலை பணிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தனியார் மயப்படுத்தியது. சுங்கம் வசூலிக்கும் உரிமை அந்த நிறுவனங்களுக்கு 15 ஆண்டுகள் வழங்கப்பட்டன. இந்த உரிம காலம் பின்னர் 30 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்பட்டது. சாலை அமைப்பது, அதை பராமரிப்பது, அது மட்டுமே இதன் பணி. ஆனால் நடைமுறையில் அப்படி நடப்பதே இல்லை. சாலைகள் தற்போது குண்டும் குழியுமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அப்படி செய்திருந்தாலும் அந்த செலவினங்களை விட பல மடங்கு ஆதாயத்தை பார்த்துவிட்டன தனியார் நிறுவனங்கள். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் நாடு முழுவதும் 566 சுங்கச்சாவடிகள் உள்ளன. தமிழகத்தில் மொத்தம் 48 சுங்கச்சாவடிகள். ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணம் 5% இருந்து 10% வரை உயர்த்தப்படுகின்றது. குறிப்பிட்ட சில பகுதிகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதியும் மற்ற பகுதிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதியும் கட்டணம் உயர்த்தப்படுகின்றது. தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் பெரும்பாலானவற்றின் ஒப்பந்த காலம் காலாவதி ஆகிவிட்டது. அடிப்படை வசதிகள் கூட சாலைகளில் ஏற்படுத்தி தருவதில்லை. ஆனாலும் சுங்க கட்டணம் மட்டும் உயர்ந்து கொண்டே செல்கின்றது. சுங்க கட்டண முறையில் தமிழகம் குறிவைத்து சுரண்டப்படுகிறது என அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர். தமிழக தேசிய நெடுஞ்சாலை நீளத்தில் நாட்டிலேயே 7வது இடத்திலும் சுங்க கட்டண வசூல் தொகையில் 4வது இடத்திலும் உள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலையின் நீளம் 15,456 கிலோமீட்டர். அதன் டோல்கேட் எண்ணிக்கை 45. வருமானம் 2,700 கோடி ரூபாய். தமிழ்நாட்டின் தேசிய நெடுஞ்சாலை நீளம் 6,634 கிலோமீட்டர். அதன் டோல்கேட் எண்ணிக்கை 48. வருமானம் 2,400 கோடி ரூபாய். தமிழகத்தை சுற்றி வளைத்து சுங்கச்சாவடி வேலிகளை போட்டு வைத்திருப்பது இதிலிருந்தே தெரிகிறது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். சுங்க கட்டண கொள்ளையின் மற்றொரு பரிணாமமாக பாஸ்டாக் முறை இப்போது உருவெடுத்துள்ளது. 2014ஆம் ஆண்டே பாஸ்டாக் அறிமுகமானது என்றாலும் நாடு முழுவதும் கடந்த 16ஆம் தேதிதான் கட்டாயமாக்கப்பட்டது. பாஸ்டாக் இல்லாத வாகனங்களுக்கு இரட்டிப்பு கட்டணம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டது. இதனால் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் வாகனங்கள் செல்ல வழியில்லாமல் மாற்று பாதையில் சென்றால் கூட அவர்களுக்கு இரட்டிப்பு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அனைவருக்கும் பாஸ்டாக் கட்டாயம் என்பதால் பாஸ்டாக் இல்லாத வாகனங்களுக்கு இரட்டிப்பு கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பதை தவிர்க்கவும், சாவடி ஊழியர்களுடன் கட்டண தகராறு போன்ற சிக்கல்களை தீர்க்கவும், எரிபொருள் சேமிப்பு, மாசு குறைவு, வேகமான பயணம், மின்னணு பரிவர்த்தனை ஆகிய அம்சங்களும் பாஸ்டாக்கின் சாதகங்கள் என அரசு கூறுகின்றது. ஆனால் நடைமுறை சிக்கலோ இதற்கு நேர்மாறாக உள்ளது. உதாரணமாக, பாஸ்டாக் கட்டாயப்படுத்தப்பட்ட முதல் நாளில் சென்னைக்கு அருகே உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கூட்டம் அலைமோதியது. குழப்பமும் தகராறுகளும் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தன. தமிழகம் முழுவதும் உள்ள 48 சுங்கச்சாவடிகளில் பாஸ்டாக் கட்டாயமாக்கப்பட்ட பிப்ரவரி 16 9.1 லட்சம் வாகனங்கள் கடந்தன. இதில் 6.98 லட்சம் வாகனங்கள் மட்டுமே பாஸ்டாக் முறையில் கட்டணம் செலுத்தின. ரீசார்ஜ் செய்த பின்பும் பாஸ்டாக் கணக்கில் தொகை காட்டப்படவில்லை. பாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் ஸ்கேனர் சரியில்லாத காரணத்தால் கட்டாயமாக 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது போன்றவைதான் பெரும்பாலான வாகன ஓட்டிகளின் புகார்களாக இருந்தன. இன்றளவும் இந்த புகார்கள் தொடர்கின்றன. ஆனால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம்
இதையெல்லாம் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. நாளுக்கு நாள் ஃபாஸ்டாக் மூலம் அதிகரித்து வரும் சுங்கவரி குறித்த பெருமித அறிக்கைகளாக வெளியிட்டுக் கொண்டுள்ளது. டோல்கேட் கட்டண வசூலில் இந்த வாரம் தினமும் 100 கோடி ரூபாய்க்கும் மேலாக இருந்து வருகின்றது. பிப்ரவரி 25ஆம் தேதி 64.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகளுடன் ஃபாஸ்டாக் மூலமான டோல்கேட் கட்டண வசூல் அதிகபட்ச அளவாக 103.94 கோடி ரூபாயை தொட்டது என ட்விட்டரில் பெருமைப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பதிவுக்கு மக்கள் காட்டமான எதிர்வினைகளை ஆற்றி வருகின்றனர். ஃபாஸ்டாக் குளறுபடிகளை பட்டியலிட்டு பதிவிட்டு வருகின்றனர். இதற்கு எந்த பதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் இருந்து வருவதில்லை. தனிமனித பாதிப்பையும் தாண்டி கடுமையான விலைவாசி உயர்வுக்கும் காரணமாக இருக்கும் இந்த குளறுபடிகளை களையாவிட்டால் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி என்று மக்கள் ஒரு கட்டத்தில் பொங்கி எழுவதை தவிர்க்க முடியாது என்று கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலையின் நீளம் 15,456 கிலோமீட்டர். அதன் டோல்கேட் எண்ணிக்கை 45. வருமானம் 2,700 கோடி ரூபாயாக உள்ளது. இந்தியாவிலேயே அதிகமாக வசூலிக்கப்படும் தொகை இதுவாகத்தான் கருதப்படுகின்றது. இதற்கிடையே சுங்க கட்டண உயர்வுக்கு அடிக்கடி தகராறும் நடைபெறுவது உண்டு. சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு காரணமாக நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நாள்தோறும் மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மதுரை திருமங்கலம் இடையே ஐயப்ப பக்தர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களிடையே கட்டண விவரம் தொடர்பாக மோதல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் இல்லாத தேமுதிக நிர்வாகிகளின் வாகனங்களிடம் 2 மடங்கு கட்டணம் கேட்டதால் 2 பூத்களும் அடித்து நொறுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி, அத்திப்பள்ளி சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் வேலை செய்யாததால் கட்டணம் ரொக்கமாக கட்டினர். திடீரென ஃபாஸ்டாக் வேலை செய்ததால் மீண்டும் கட்டணம் கேட்டு டிரைவருக்கு அடி மற்றும் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மைசூர் கோட்கோலா பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் மக்கள் ஃபாஸ்டாக் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டோல் பிளாசா ஊழியர்களிடம் மோதினர். ஃபாஸ்டாக் கட்டாயமாக்கப்பட்ட பின்னர் கேரளாவில் பாப்பாம்பள்ளம், பாலியகரா, கும்பாலம் ஆகிய பகுதிகளில் அரசு பஸ்கள் இயக்கப்படவில்லை. காரணம், பெரும்பாலான அரசு பேருந்துகள் ஃபாஸ்டாக் சிஸ்டத்தின் கீழ் கொண்டுவரப்படாததால் அவற்றை டோல் பிளாசா ஊழியர்கள் அனுமதிக்கவில்லை. ஜம்முவில் டோல்கேட் கட்டணம் தொடர்பாக 2 இளைஞர்கள் லக்கன்பூர் டோல் பிளாசாவை அடித்து காலி செய்தனர். மதுராவில் டோல் பிளாசா கட்டணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த போலீஸ்காரர் டோல் பிளாசாவை உடைத்து நொறுக்கினார். சுங்கச்சாவடி கட்டணம் தொடர்பாக செங்குறிச்சி சூறையாடப்பட்டது. இது தொடர்பாக தமிழக வாழ் உரிமை கட்சியினர் கைதாகினர். புழல் செங்குன்றம் அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடியை தாக்கியதாக தனியார் நிறுவன ஊழியர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அப்படி இந்த ஃபாஸ்டாக் என்றால் என்ன, அதை எப்படி பெற வேண்டும் என்பதை பார்க்கலாம். வண்டியின் முன் கண்ணாடியில் ஒட்டப்படும் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் மூலம் ஒவ்வொரு முறை சுங்கச்சாவடியை வாகனம் கடக்கும் போது தானாக சுங்க கட்டணம் கழிக்கப்படும். இதற்கான ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் வங்கி கணக்கை இணைத்து ரீசார்ஜ் செய்ய வேண்டும். இதில் போஸ்ட்பெய்ட், ப்ரீபெய்ட் என இருமுறையும் உண்டு. ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர்களில் வாகனத்தின் பதிவெண் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய பார்கோடு இருக்கும். சுங்கச்சாவடிகளில் உள்ள ஆண்டனாவால் இது டீகோட் செய்யப்பட்டு ஃபாஸ்டாக் கணக்கிலிருந்து கட்டணத் தொகை கழித்துக் கொள்ளப்படும். சுங்கச்சாவடிகளில் அனைத்து வழித்தடங்களும் ஃபாஸ்டாக் ஒட்டப்பட்ட வாகனங்களுக்கான வழியாக இருக்கும். ரேடியோ அதிர்வெண் அடையாளம் மூலம் ஃபாஸ்டாக் செயல்படுகின்றது. தற்போது டோல்கேட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஃபாஸ்டாக் முறையை தேவையில்லாத ஒன்றாகவே வாகன ஓட்டிகள் கருதுவதாக சிலர் கூறுகின்றனர். டோல்கேட்டில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் தேங்கி நிற்பதை தவிர்க்கும் நோக்கில் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு வாகனங்கள் டோலை கடக்கும் போது வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக பணம் எடுப்பது ஃபாஸ்டாக் முறை என்று கூறுகின்றனர். ஆனால் இன்றளவும் அதுபோன்று வாகன நெரிசல் ஏதும் குறைந்தபாடு இல்லை. இப்போதும் வாகனங்கள் ஒன்றை ஒன்று முந்திக்கொண்டும் ஃபாஸ்டாக்கில் சில நேரங்களில் சரியாக வேலை செய்யாமல் இருப்பதால் மீண்டும் வாகன நெரிசல் இருக்கத்தான் செய்கின்றது. பல நேரங்களில் ஃபாஸ்டாக் முறையால் பண இழப்பும் ஏற்படுகின்றது. நமது ஃபாஸ்டாக் அக்கவுண்டில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஏற்றி வைத்திருப்போம். பல டோல்கேட்டுகளை கடந்து வரும்போது அக்கவுண்டில் பணம் குறைந்து விட்டால் 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. உதாரணத்திற்கு, சென்னையிலிருந்து மதுரைக்கு வருவதற்குள் பல பகுதிகளில் டோல்கேட்டுகளை கடக்க வேண்டும். இதில் கடைசியாக உள்ள டோல்கேட்டை கடக்கும் போது 80 ரூபாய்க்கு பதிலாக 70 ரூபாய்க்கு மட்டுமே நமது கணக்கில் பண இருப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அக்கவுண்ட் லாக் ஆகிவிடும். டோல்கேட்டை கடக்க முடியாது. அக்கவுண்ட் லாக் ஆனதால் டோல்கேட் கட்டணம் 2 மடங்கு ஆகிவிடும். அதாவது 160 ரூபாய் வரை வசூலிக்கப்படும். இப்படி அடிக்கடி வருவாய் இழப்பும் ஏற்படுகின்றது. இது மட்டுமல்ல, சர்வர் பிரச்சனையும் அடிக்கடி ஏற்படுகின்றது. தொழில்துறையினர் மட்டுமல்ல, சாதாரண பொதுமக்களும் மிகவும் பாதிப்படைகின்றனர். எனவே குளறுபடிகளை கலைந்து ஃபாஸ்டாக் முறையை சரியான முறையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் பொதுவான கருத்தாக இருக்கின்றது.